வந்து அரைவாசி அப்படியே உடஞ்சி அந்த உடஞ்சத்துக்கு எங்க மாத்துவாங்க எப்படிங்கிறது ஒரு அறிகுறி தெரியும். அந்த ஸ்கூல்ல எத்தனை தரத்தை வச்சும் இருக்குது? அஞ்சாம் தரத்தை வச்சு இருக்குது. பில்டிங் உடஞ்சு போயிருச்சா? போயிடுச்சு, வெளில வந்து போயிடுச்சு. கலாப்ப காரியாலயத்துல இருந்து பாத்தாங்களா? பாத்தாங்களா இல்லையா? பிரதேச செயலகத்துல வந்து பாத்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. அப்ப இப்ப பாத்துருக்காங்க. அதுக்கு என்னன்றத நாங்க பிரதேச செயலாளரோட கதைக்கிறோம். பிரதேச செயலாளரோட கதைச்சிட்டு அதுக்கு பிறகு என்னைய வந்து தொடர்பு கொள்ள சொல்லுங்க. தோட்ட தலைவரையும் கோயில் நிர்வாகத்தையும். மேனேஜர் நம்பர் எல்லாம் இருக்குது. நாங்க கதைப்போம். கதைச்சிட்டு எங்களுடைய இது அடுத்து பிள்ளைகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள், புத்தகப்பை, பாதணிகள், சப்பாத்து எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப சாப்பிடுறதுக்கு மருந்துகள் எல்லாம் கிடைக்குது. அடுத்த பிள்ளைகள் ஸ்கூல் போறதுக்கு தான் தேவைப்படுது. ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் பதுளை மாவட்டத்திலே யூரி தோட்டத்தில் இருக்கின்றோம். இங்கே எல்லாருமே தேயிலை தொழிற்சாலையில் தான் இருக்கின்றார்கள். சாப்பாடு கிடைக்குது, மருந்து மாத்திரைகள் கிடைக்குது. அடுத்து கட்டங்கா தேவைப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைகள் தேவைப்படுகின்றது, பாதாணி தேவைப்படுகின்றது. உறவுகள் யாராவது எங்கேயோ உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இதோ வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வாழ்க்கையில் புண்ணியம் சேர்ப்பதற்கு மலையக உறவுகளுக்கு கல்வியை தொடர்ந்து கொண்டு போவதற்காக இந்த சின்ன குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். காரணம், உலகத்திலே அழியாதது கல்வி. கல்வியை கற்றதால் தான் நான் இங்கே வந்து தமிழ் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு இவர்கள்